கர்த்தருடைய உன்னதமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் பெரிய வியாழன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த நாளிலே நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் செயலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அவருடைய தாழ்மை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் நமக்காக அவர் கொடுத்தார். அதை நினைவு கூறும்படியாக செய்கிற அந்த ராபோஜனத்திலே நாம் பங்கு பெறப் போகிறோம். அவர் கெத்செமனே பூங்காவிலே போய் ஜெபித்தார். வியர்வை இரத்தமாக மாறி அவர் பாடுகளின் மத்தியிலே அவர் கடந்து சென்று துக்கத்தோடு கூட துயரத்தோடு கூட ஆனால் வெற்றியின் மனதோடு கூட அவர் கெத்செமனே பூங்காவில் ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். இந்த 3 காரியங்களை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க இந்த இடத்திலே நாம் கூடியிருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஜெப நேரத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் நாம் கண்களை மூடி அவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அவருடைய தியாகத்தை ஒரு முறை நாம் நினைத்து கொள்வோம். இன்றைக்கு அவர் வெற்றியுள்ளவராய் வெற்றி சிறந்தவராய் காணப்படுகிறார். அந்த கடினமான பாதையின் வழியாக அவர் கடந்து சென்றபடினாலே இந்த நாளிலே நாம் பார்க்கும் பொழுது அவர் பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கும்படியாய் மறுபடியுமாய் வரும்போது நியாயாதிபதியாய் அவர் வரப்போகிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வெற்றியோடு கூட வெற்றி சிறந்த தேவாதி தேவனை நாம் இந்த நேரத்திலே தொழுது கொள்ளப் போகிறோம். ஆகவே நம்முடைய இருதயங்கள் எல்லாம் நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே நாம் இந்த நேரத்திலே ஒப்பு கொடுப்போம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக சகோதரர் எட்வர்ட் அவர்களை ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நம்முடைய பாடுகளை தியானித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே எங்கள் மீது உம்முடைய கிருபையின் அபிஷேகத்தை நீர் வைத்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த ஆராதனைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்கள் மீது இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தகப்பனே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த தொடக்கத்திலிருந்து முடிவு வரை தெய்வீக பிரசனம் இந்த இடத்துல இந்த ஆலயத்தில் நீர் கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய ஆவியினால் நிரப்பும். எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துங்கப்பா. நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே, வேத வார்த்தைகள், தியானிக்கிற வசனங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரம் இருந்து எங்களை தாங்கி ஆண்டவரே உம்முடைய செம்மையான பாதையில் எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நடந்து வந்த பாதைகளில் நாங்கள் நடக்க தேவனாகிய கர்த்தர் தாமே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. உம்முடைய பிரசனம் இந்த இடத்துல ஆண்டவரே இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எழுந்து நிற்கக்கூடியவர்கள் நாம் எழுந்து நிற்போம். இந்த நாள் ஒரு மகிமையான நாள். இந்த நாளின் தியானங்களும் மகிமையான தியானங்கள். ஒருவர் பெற்ற வெற்றியை நாம் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுகிற ஒரு நாள். அதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கையை நாம் இன்றைக்கு கருத்தோடு நினைவு கூறுகிற ஒரு நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த, தம்மையே அவர் அர்ப்பணித்த, அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுகிற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். எதையெல்லாம் நாம் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறோம்? கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமையை நாம் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறோம். கிறிஸ்து சிலுவையிலே பெற்ற வெற்றியை நாம் சொந்தமாக்கிக் கொள்கிறோம். அவர் நமக்காக சம்பாதித்த பாவ மன்னிப்பை நாம் சொந்தமாக்கிக் கொள்கிறோம். நான் செய்த குற்றங்கள், குறைவுகள் என்னை பரலோக ராஜ்யத்திற்கு எந்த காரணத்தை கொண்டும் தகுதி உள்ளவனாக்காத சூழ்நிலையில் தகுதி இல்லாத என் மீது அவர் பாராட்டின தயவினாலே அந்த பரலோக பாக்கியத்திற்கு நான் தகுதி உள்ளவனாகிறேன் என்ற அந்த செய்தியை கொண்டாடுகிற நாள். கிறிஸ்துவின் நிமித்தம் நான் ஒரு சேவகனாக, ஒரு பணியாளனாக நான் எப்பொழுதுமே தாழ்மையிலே இருக்க வேண்டும், தாழ்மை சிந்தையோடு இருக்க வேண்டும் என்கின்றதை நான் புரிந்து கொள்கிற ஒரு நாள். சேவை செய்யத்தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அதிகாரம் செய்வதற்காக அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்கிற ஒரு நாள். எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாவே உம்முடைய திருவுள்ள சித்தம் என் வாழ்க்கையிலே நடக்கட்டும் என்று கிறிஸ்து தம்மை அர்ப்பணித்தாரே, அந்த
அர்ப்பணிப்பின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ சித்தத்துக்கு நாம் நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி இன்னும் ஒரு முறை ஒப்பு கொடுப்பதற்கு உகந்த ஒரு நாள். இந்த நாளின் தியானங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், கல்வாரியின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். அந்த கிறிஸ்துவின் ரத்தம்தான் அவர் சம்பாதித்த வெற்றியை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு, கொண்டாடுவதற்கு இந்த நாளிலும் காரணமாக இருக்கிறது. ஆகவே ஒரு புறம் இயேசுவை நினைத்து நாம் பாரப்பட்டாலும், அவருடைய பாடுகள் முடிந்து விட்டது, சிலுவையின் மூலமாக அவர் வெற்றி சிறந்து விட்டார் என்கின்ற சந்தோஷத்தையும் இந்த நாளிலே நாம் கொண்டாடுவதற்கு தேவன் நமக்கு கிருபை அருளுவாராக. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், எந்நாளும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், எந்நாளும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசு ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம்,
நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் செய்ய, நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் செய்யும், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் செய்யும், நீதிமானாக்கிடும் ரத்தம் செய்யும், நீதிமானாக்கிடும் ரத்தம் செய்யும், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் செய்யும், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் செய்யும், ரத்தம் செய்ய, ரத்தம் செய்ய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்ய, காருண்ய தேவனின் ரத்தம் செய்யும், கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்ய, காருண்ய தேவனின் ரத்தம் செய்யும். நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு மத்தியஸ்தர் நமக்கும் தேவனுக்கும் நடுவிலே இருக்கிறார் என்கின்ற ஒரு அருமையான செய்தியை சிலுவை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. யாருக்காக பரிந்து பேசுவார்கள்? நன்மை செய்கிறவர்களுக்காக, நீதிமான்களுக்காக. ஏதோ ஒரு காரியத்தை மற்றவர்களுடைய உபயோகத்துக்காக செய்து முடித்தவர்களுக்காக பரிந்து பேசுவார்கள். ஆனால் இந்த மத்தியஸ்தரோ தகுதியில்லாத நமக்காக பரிந்து பேசுகிறார். அவர் பரிந்து பேசுகிற அந்த செய்தியினுடைய மைய கருத்து என்னவென்றால், இவர்கள் அடைய வேண்டியதை நான் அடைந்து விட்டேன், இவர்கள் பெற வேண்டிய தண்டனையை நான் என் மேல் ஏற்றுக்கொண்டேன், ஆகவே இவர்களை நீதிமான்களாக ஆண்டவரே தகப்பனே நீர் தீர்மானித்து இவர்களுக்கு வாழ்வழியும் என்பதுதான் பிதாவின் இடத்திலே குமாரன் மன்றாடுகிற அந்த மன்றாடு. நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த நாளிலும் நாம் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாகவும் நன்றி உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை இந்த இரவு வேளையிலே இன்னும் ஒரு முறை நமக்குள் நாம் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், தேவனோடும் மனிதரோடும் ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒருமனமாக்கிடும் ரத்தம் ஜெயம். பாடுவோமா? குறைவுகளை எல்லாம் போக்கிடுகிற ரத்தம் ஜெயம், விலையேற பெற்ற இயேசுவின் பரிசுத்த ரத்தம் ஜெயம், என்னை நீதிமானாய் மாற்றுகிற இயேசுவின் ரத்தம் ஜெயம். பாடுவோமா?
கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தூரத்திலிருந்த நாம் அவருக்கு சமீபமாய் மாறிவிட்டோம். அந்த இரத்தத்தின் பாதுகாப்பிலே நாம் இருப்பதினாலே எதுவும் நம்மை தொட முடியாது. அந்த இரத்தத்திற்கு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு. அந்த இரத்தத்திற்கு சாபங்களை நீக்குகிற வல்லமை உண்டு. அந்த இரத்தத்துக்கு நம்மை பரலோக பாக்கியத்துக்கு ஆயத்தமாகிற அதிகாரம் உண்டு. அந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தை அறிக்கை செய்து எல்லா போராட்டங்களையும் நாம் ஜெயித்து வெற்றி வாழ்க்கை வாழ தேவன் தாமே நமக்கு கிருபை அருளுவாராக. ஆமேன். இப்பொழுது முதலாவது வேத பகுதி வாசிக்க கேட்போம். சகோதரி வான்மதி முன்பாக வந்து இந்த பகுதியை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள் வரைக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 1 முதல் 17. யோவான் 13வது அதிகாரம் 1 முதல் 17ஆம் வசனம் வரை. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரன் ஆகிய யூதாஸ்காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையில் கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலமும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லோரும் அல்ல என்றார். தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடினால் நீங்கள் எல்லோரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அவர்களுடைய கால்களை அவர்கள் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்கிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவப்படுவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவானாய் இருப்பீர்கள். இப்பொழுது இந்த வாசிக்க கேட்ட ஒரு பகுதி மிகவும் ஒரு உருக்கமான மனதை தொடுகிற ஒரு பகுதியாக இது காணப்படுகிறது. முக்கியமாக இயேசு கிறிஸ்து இதிலே 3 காரியங்களை குறித்து வலியுறுத்தி அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் முதலாவதாக அவர் சொல்லுகிறது என்ன என்று சொன்னால், அவர் கட்டளை கொடுக்கிறார். அதாவது இந்த நாள் மாண்டி தர்ஸ்டே என்று அழைக்கப்படுகிறது. பெரிய வியாழன், ஆங்கிலத்திலே நாம் சொல்லப்போனால் மாண்டி தர்ஸ்டே. மாண்டி என்று சொல்லும் பொழுது அது லத்தீன் வார்த்தையை அது குறிக்கிறதா இருக்கிறது. அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், அதற்கு கட்டளை என்று சொல்லி அர்த்தம். கட்டளை, அதாவது ஆங்கிலத்திலே கமாண்ட் என்று சொல்லப்படும். ஆகவே இங்கு அவர் கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த கட்டளைகளுக்கு நாம் கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும். அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக நாம் வாழ முடியும், உண்மையான சீஷர்களாக நாம் வாழ முடியும் என்று சொல்லி இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவதாக அவர் சொல்லுகிறது, நீங்களும் இப்படி செய்யுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதாவது 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யோவான் 13வது அதிகாரம் 15வது
வசனத்திலே, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை நான் காண்பித்தேன் என்று சொல்லுகிறார். அதாவது உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்லுகிறார். கால்களை கழுவுதல் என்று சொல்லும் பொழுது வெறும் கால்களை கழுவுதலை குறித்து மாத்திரம் அவர் சொல்லவில்லை. அதற்கு பிறகு அநேக ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது. அதை பிறகு நாம் பார்க்கலாம். முதலாவது அவர் சொல்லுகிற கட்டளை என்ன என்று சொன்னால், நீங்களும் இப்படியே நீங்கள் செய்யுங்கள், ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இப்பொழுது நான் உங்கள் கால்களை கழுவுகிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு பின்பு ஒருவருடைய கால்களை நீங்கள் ஒருவர் கழுவ வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது மற்றவர்களுக்கு சேவை செய்தலை அது குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, அது தாழ்மையை குறிக்கிறது. அவருடைய தாழ்மையை குறிக்கிறது, மற்றவர்களுக்கு சேவை செய்வதை குறிக்கிறது. அதாவது நாம் ஒருவருடைய கால்களை கழுவுவது என்பது அது ரொம்ப கஷ்டம் இல்லை. அது எப்படியோ ஏதோ மனதை வைத்து நாம் அதை செய்து விடலாம். ஆனால் உண்மையாக நாம் சேவை செய்வது, தாழ்மையாக இருப்பது, இதெல்லாம் அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. அது மிகவும் ஒரு கடினமான காரியம். பரலோகத்திற்கு போகும்பொழுது, பரலோகத்திற்குள் நுழைவதற்கு, பரலோகத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன என்று சொல்லப்படுகிறது? நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் கூட நாம் வாசிக்கிறோம். அதாவது நோயுற்றவர்களை நாம் சந்திப்பது, உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுப்பது, ஏழைகளை பராமரிப்பது, இதை தான் அவர் முக்கியப்படுத்துகிறதே நாம் பார்க்கிறோம். மற்றவர்களே நான் உங்களை அறியேன். அவங்க சொல்கிறாங்க, இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்க, 2 சாரார். அதில் ஒரு சாரார் சொல்கிறாங்க, நான் இத்தனை காரியங்களை செய்தேனே, இத்தனை அற்புதங்களை நான் செய்தேனே, தீர்க்க தரிசனம் சொன்னேனே என்றெல்லாம் சொல்லும் பொழுது நான் உங்களை அறியேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நான் மருத்துவமனையில் இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள். தண்ணீர் இல்லாமல் இருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள். ஆகாரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு நீ கொடுத்தீர்கள். அப்படி இந்த சிறியரில் நீங்கள் செய்வது அது எனக்கே செய்வது போல என்று இப்பொழுது நேராக இயேசு கிறிஸ்து இங்கே உட்கார்ந்திருந்தால் நாம் எப்படி கவனிப்போம்? ஆனால் அவர் அப்படி இல்லை. நேராக உட்கார்ந்து நாம் கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். நாம் மற்றவர்களுக்கு செய்வது அவருக்கு செய்வது போல. அப்போ மற்றவர்களுக்கு நாம் செய்யும் பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், முறுமுறுப்பு இல்லாமல் முழு மனதோடு கூட நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். ஒரு எதுவாக இருந்தாலும், முக்கியமாக இந்த கால்களை கழுவுதல் என்பது விருந்தோம்பலை குறிக்கிறது. ஒருவரை உபசரிக்கும் பொழுது எப்படி நாம் உபசரிக்கிறோம்? சத்துருக்களை உபசரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்ரு உணவில்லாமல் இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு என்று. நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களுக்கு நம்ம ஆகாரம் கொடுப்பது சுலபமான காரியம். நமக்கு செய்து கொடுப்பவர்களுக்கு நாம் மறுபடியுமாய் நாம் செய்து கொடுக்கும் பொழுது சந்தோஷத்தோடு நாம் கொடுப்போம், முழு மனதோடு கூட நாம் கொடுப்போம். ஆனால் சத்ரு பசியாக இருந்தால் என்ன பண்ண வேண்டும்? அவனுக்கு ஆகாரம் கொடு. இப்படிப்பட்ட காரியங்களை தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நாம் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அது மற்றவர்களுக்கு சேவை செய்வது. அதே போல் வியாதியாக இருப்பவர்களை விசாரிப்பது, காவலில் இருப்பவர்களை நாம் விசாரிப்பது, இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்கலாம். அப்படி இல்லாவிட்டால் மறுபடியுமாக அந்த காரியங்களை நாம் புதுப்பித்து கொண்டு நாம் மற்றவர்களுக்கு, இந்த சிறியரில் ஒருவருக்கு என்ன செய்கிறோமோ அதை எனக்கே செய்தீர்கள். அதே போல் ஒரு கலசம் தண்ணீர் மற்றவர்கள் கொடுத்தாலும் கூட, ஒரு ஊழியக்காரருக்கோ அல்லது மற்றவர்களுக்கும் கூட கொடுத்தாலும் கூட அதை அவர் கணக்கில் வைத்து கொண்டு அதற்கேற்ற பலனை நமக்கு கொடுப்பார் என்று நாம் வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் வெறும் கால்களை கழுவுவது மாத்திரமல்ல, கால்களை கழுவும் போது இதுவும் சேரும், இந்த விருந்தோம்பலும் நமக்கு சேரும் என்று பார்க்கிறோம். இதை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். அதே போல் தாழ்மையோடு, மாய்மாலமான தாழ்மை கிடையாது, உண்மையான தாழ்மையோடு கூட நாம் செய்ய வேண்டும். சீஷர்கள் கூட யார் பெரியவர் என்று தங்களுக்குள்ளாக அவர்கள் கேட்டுக்கொண்டு அதை ஒரு பிரச்சனையாக அவர்கள் மாற்றுகிறார்கள். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? ஒரு சிறு குழந்தையை போல மாறாவிட்டால் நீங்கள் என்ன பண்ண முடியாது, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சிறு குழந்தைகள் மூலமாக கூட நம்மோடு கூட பேசுகிற தேவன். அவர்கள் சில நேரத்தில் சொல்லுவது நமக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும். அதையும் கூட நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கால் கழுவுதல் என்று சொல்லும் பொழுது அது மற்றவர்களுக்கு சேவை செய்தலையும் தாழ்மையையும் அது குறிக்கிறது. அதை தான் இயேசு செய்தார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒருவரை ஒருவர் நாம் நேசிக்க வேண்டும். அவர் எப்படி நம்மை நேசிக்கிறாரோ, அதாவது அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் எந்த விதமான ஒரு நிபந்தனையும் இன்றி நம்மை நேசிக்கிறார்.
நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது அவர் நமக்காக மரித்தார். எந்த நிபந்தனை நம்ம அவர் அப்படி நேசிக்கிறோமான்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம அவரை அப்படி நேசிப்பதில்லை. ஆனால் அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதற்கு என்ன அடையாளம்? அவர் தன்னையே பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய மாம்சத்தை அவர் நமக்காக அவர் பிட்க பண்ணுகிறார். அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்கிறோம்? நாம் குணமாகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தாழ்மை அவருக்கு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அன்பு இருந்தது. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மாயமில்லாத அன்பு நமக்கு இருக்க வேண்டும். உண்மையான அன்பு நாம் மற்றவர்களிடத்திலே நாம் காண்பிக்க வேண்டும். ஏழைகளிடமும் காண்பிக்க வேண்டும், வியாதியஸ்தர்களிடமும் காண்பிக்க வேண்டும். ஒருவேளை மதர் தெரேசா எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படி நேசித்தார்கள். அந்த நாற்றமான இடத்திலே அவர்கள் கூடவே இருந்து அவர்களுக்கு உபசரணை அவர்கள் செய்தார்கள். அவர்களை பார்க்க போனவங்க கூட எங்கேயோ பெரிய ஒரு இடத்துல அவங்க இருப்பாங்க. அவங்க ஆஃபீஸ் ஒரு பெரிய ஆஃபீஸாக இருக்கும். அங்கே போய் நாம் பார்க்கலாம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவங்க அப்படி இல்லை. ஒரு தாழ்மையாக அவர்கள் சாதாரணமாக மனுஷர்களோடு உட்கார்ந்து பேசி சீக்கிரமாக அவங்கள நம்ம அடையத்தக்க விதத்தில் அப்ரோச் பண்ணுற விதத்தில் அவர்கள் காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை. அப்படி நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட நாம் சேவை செய்து கொண்டிருக்கிறோமா? அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாம் பிறரை நேசிக்கிறோமா என்று சொல்லி நாம் இந்த நாளிலே நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த கால்களை கழுவுவதற்கு முன்பாக நாம் அதை ஆராய்ந்து பார்ப்போம். அதே போல் நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். இதில் பார்த்திங்கன்னா யோவான் 13 முதலாவது வசனம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு வசனமாக இருக்கிறது. அவர் என்ன செய்கிறாராம்? அவர் பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். தொடக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் அவருடைய அன்பு மாறாததாக இருந்தது. சீஷர்களை அவர் கடைசி வரைக்கும் ஒரே விதமாக அவர் நேசித்தார். தமக்குரியவர்களை ஒரே விதமாக அவர் நேசித்தார். அதில் எந்தவித மாற்றமும் இருக்கவில்லை. சீஷர்களெல்லாம் அவருக்கு ரொம்ப ஏற்ற விதமாக யாரும் நடக்கலை. ஈவன் பேதுரு எடுத்துக்கொண்டாலும் கூட அடிக்கடி அவரை துன்பப்படுத்துகிறவராகவே அநேக கேள்விகளை கேட்டு அவரை துன்பப்படுத்துகிறவராக, மறுதளிக்கிறவராக அப்படியெல்லாம் காணப்பட்டார். ஆனால் அவருடைய அன்பு மாத்திரம் கடைசி வரைக்கும் ஒரே மாதிரியாக இருந்தது. அப்படிப்பட்ட அன்பு நமக்கு இருக்கிறதா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். பிறரை நேசிக்கும் பொழுது நாம் கடைசி வரைக்கும் ஒரே விதமான வித்தியாசம் பார்க்காமல் ஒரே விதமான அன்பை நாம் செலுத்துகிறோமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கலாம். முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஆகவே இப்படிப்பட்ட கட்டளையை கொடுக்கிறார். நீங்களும் ஒருவரில் ஒருவர் நீங்களும் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அப்படியே நீங்கள் வருகிற அதிகாரங்களெல்லாம் 14வது அதிகாரம் இப்படியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையான அதிகாரங்கள். 16வது அதிகாரம், 15 இதிலெல்லாம் பார்க்கும் பொழுது 17வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அது ரொம்ப மனதை தொடுகிறதாக இருக்கும். இயேசு கிறிஸ்து எப்படி அவர் பேசியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நானும் பிதாவும் எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ அப்படி நீங்களும் ஒன்றாக இருக்கணும். ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் போன பிறகு எப்படி சண்டை போட்டுக்குவாங்களோ, சீஷர்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டு என்ன பண்ணுவாங்களோ அப்படின்ற எண்ணமும் அவருக்கு இருந்திருக்கும். சமாதானம்தான் இல்லை, உலகத்தில் சமாதானம் இல்லை, பிறந்த குடும்பங்களில் சமாதானம் இல்லை, அதே போல் மற்றவர்களோடு சமாதானம் இல்லை. சமாதான குலைச்சலை உண்டாக்குகிற அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்பப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த சமாதானத்தை குலைச்சிட்டா போதும், அது சத்ருவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சமாதானம் குலையும் போது எல்லாமே கெட்டு போகும். அது இயேசுவுக்கு நன்றாய் அது தெரிந்திருந்தது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு? நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோமோ அப்படியே நீங்களும் ஒன்றாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி மிகுந்த மனபாரத்தோடு கூட அதை அவர் சொல்லியிருப்பார். அதனால் நாமும் கூட அவருடைய மனதை நாம் புண்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், சமாதானமாக நாம் இருக்க வேண்டும். சமாதானம் இல்லாவிட்டால் அவருடைய மனம் அதிகமாக புண்படும். அதனால் அந்த சமாதானம் எந்த விதத்திலையும் குலையாதபடிக்கு நாம் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்கு சமாதான குலைச்சலுக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. ஒரு வீட்டிற்கு போன உடனே சிலரால் நமக்கு சமாதான குலைச்சல்கள் இருக்கும். ஒருத்தர் வருவாங்க, சிலர் வரும்பொழுது சமாதானம் இருக்கும், சிலர் வரும்பொழுது சமாதானம் இருக்காது. ஆனால் நாம் போகிற இடங்களிலெல்லாம் நாம் சமாதானத்தை கூறுகிறவர்களாக, சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி நாம் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல,
அவரை நினைத்து கொள்ளும்படியாக நீங்கள் இப்படி செய்யுங்கள் என்று சொல்லி அவர் அந்த திருவிருந்து கொடுக்கும்போது அந்த கம்யூனியன் ராபோஜனத்தில் அவர் என்ன சொல்லி என்னை நினைவு கூறும்படி நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு தடவையும் அவரை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அவர் என்னை நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அவர் நம்மை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, தாய் உன்னை மறந்தாலும் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுகிறதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் அவர் நம்மை கைவிடாதப்ப நாமும் என்ன செய்ய வேண்டும், அவரை மறக்கவே கூடாது. அவரை ஒரு நாளும் நாம் மறக்கக்கூடாது. ஏனென்றால் என் ஆத்துமாவே நம்ம சொல்கிறோம், அதை ஒரு ரொட்டீனாக நம்ம சொல்லிடுறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சும்மா சாதாரணமாக சொல்லிடுறோம். அதை எவ்வளோ உணர்ந்து சொல்கிறோன்னு தெரியல. ஆனால் அவரை நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபை. எதுக்குமே நம்ம அவரை மறக்கக்கூடாது. அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டிய சப்பா இப்போ நான் நிற்கிறேன்னா அது உம்முடைய கிருபை, நடக்கிறேன்னா உம்முடைய கிருபை, பேசுகிறோன்னா அவருடைய கிருபை, எல்லாமே உம்முடைய கிருபை, நான் உணவு சாப்பிட்றேன்னா அது உம்முடைய கிருபை, எல்லாமே உம்முடைய கிருபை. நான் சாப்பிடாம ஒருவேளை பலவீனமாக இருந்தேன், நான் வியாதிப்பட்டிருக்கேன், ஆனால் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கேன்னா அதுவும் உம்முடைய கிருபை, எல்லாமே உம்முடைய கிருபை. எது இருந்தாலும் இல்லாட்டியும் நான் இருக்கிறேன், உமக்குள் சந்தோஷமாக இருக்கிறேன்னா அதுவும் உம்முடைய கிருபை தான். ஆகவே ஒவ்வொரு நிமிஷமும் என்ன செய்யணும், அவரை நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். மற்ற காரியங்களெல்லாம் நமக்கு தலையில் எதோ பண்ணோம், அவரை நினைக்காத படிக்கு சிந்தனைகளெல்லாம் சிதற விடப்படும். முக்கியமாக இப்போ மொபைல் நம்ம கையில் இருக்கிறதுனால நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் வேறு பக்கம் போகுது. இப்போ இந்த பீரியட், அதாவது இந்த லென்டன் டேஸ், முக்கியமாக இந்த வாரம்லாம் சிந்தனைகள் வேற எங்கேயோ போயிட்டுருக்குது ஜனங்களுக்கு. அவங்க இப்படி விழுந்துட்டாங்க, இந்த பாவம் பண்ணிட்டாங்க, இப்படி இதை தியானிக்கிறதுக்கு பதில் அதை தான் தியானித்து கொண்டிருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன பண்ணக்கூடாது, மறவாமல் நினைத்திரையான்னு பாடுறோம் பார்த்தீங்களா. அதற்கு நாம் நன்றி செலுத்தி, ஏசப்பா உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், நான் உம்மை மறக்காமல் இருக்க, உம்மை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க நீர் எனக்கு கிருபை செய்யும். அவர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை நினைவு கூறுகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். அதனால் எவ்வளோ பெரிய கிருபை அது. அதற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். அதனால் கட்டளை என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவதாக ஒருவருடைய கால்களை நீங்கள் ஒருவர் கழுவ வேண்டும். அது கழுவுறது மாத்திரம் இல்லை, தண்ணி வைத்து கழுவுறது மாத்திரம் இல்லை, நான் சொன்ன மாதிரி மற்றவர்களுக்கு சேவை செய்தல், தாழ்மையாக இருத்தல், இதுதான். அடுத்தது ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். மூன்றாவது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறார். அதுதான் இன்றைய கட்டளை கொடுக்கறதின் அர்த்தம் தான் மாண்டி தர்ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் அவர் இது அப்படியே நீங்கள் வாஸ்து பார்க்கும்போது அவங்களுக்குரிய யூதர்கள் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு ஒன்று இருக்கும். நீங்கள் அது தெரியும் நமக்கு, நம்ம பார்த்துருக்கோம். அப்படியே ஃபுல்லாக கவர்டாக இருக்கும். ஈவன் லேடிஸ்க்கும் அதே மாதிரி இருக்கும், ஜென்ஸ்க்கும் இருக்கும். அவங்க இப்போ ஒரு அடிமையின் ரூபம் எடுக்கணும், ஒரு வேலைக்காரனுடைய ரூபம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுடைய ட்ரெஸ்ஸு மாறும். அதாவது மேலங்கியை அவங்க என்ன பண்ணிடணும், கழட்டிடணும். உள்ளே இருக்கிறது, அப்புறம் அந்த மேலே இருக்கிற அந்த துப்பட்டா மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு ஷால், அதை இடுப்பில் அவங்க கட்டிக்கணும். ஒரு வேலைக்காரனுடைய தோற்றத்தை அவர்கள் எடுக்கணும். அது முக்கியமாக இவங்க இந்த யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி யூதர்களுக்கு வேலைக்காரர்களாக இருக்க மாட்டாங்க. ஜென்டைல்ஸ் தான், அந்நியர்கள் தான், புறஜாதிகள் தான் அவர்களுக்கு வேலைக்காரர்களாக இருப்பாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பாருங்கள், அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் போஜனம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, மூன்றாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் அவர் அவர் அறியாமல் எதையுமே செய்யலை, தானாக யோசித்துட்டு எதையுமே செய்யலை. நம்ம வாழ்க்கையில் கூட ஒவ்வொன்றையும் நாம் தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் என்ன சித்தம் என்னோட வாழ்க்கையில் வைத்திருக்காரு, அது தெரிஞ்சு நம்ம பேசணும். எதை பேசினாலும் இது சில நேரத்தில் அது தேவையில்லாமல் இருக்கும் நம்ம பேசுறது. அப்போ அது பேசாதேன்னு சொல்வார், நம்ம சொல்லிடுவோம், நம்ம காரியத்தை பண்ணிடுவோம், அப்புறம் கடைசியில் நம்ம பிரச்சனைக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 3 காரியங்கள். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அவர் அறிந்து, அப்புறம் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததை அவர் அறிந்திருந்தார், மறுபடியும் தேவனிடத்திற்கு போகிறேன் என்பதையும் அவர் 3 காரியங்களை அவர் அறிந்ததுனால அவர் என்ன பண்ணுறாரு, அறியாமல் அவர் போஜனத்தை விட்டு எந்திரிக்கல. இதை அறிந்த அந்த நேரத்தில் அவர் 4வது வசனத்தில் பார்க்குறோம், அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. இந்த ராபோஜனன்றது இப்போ நம்ம கொடுக்குறோம்ல, அது அப்படி கிடையாது. அது ஒரு போஜனம், அது ஒரு சாப்பாடு, ஒரு மீல்னு சொல்லுவோம்ல. நல்லா அவங்க வயிறு நிறைய அவங்க சாப்பிடுவாங்க. அது பேர் பேசிகிட்டே கேஷுவலாக அவங்க சாப்பிடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா யோவான் அவருடைய மார்பில் சார்ந்து கொண்டிருந்தான்னு இந்த ரிக்ளைனிங் டேபிள்னு சொல்லுவோம், அதாவது சாய்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டாக அவங்க சாப்பிடுவாங்க. அதுதான் ராபோஜனம். அந்த நாம் சாப்பிட்றது கொஞ்சம் இப்போ அது மாறிடுச்சு. அது வேறு மாதிரி ஒரு சீக்கிரமாக நம்ம சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி, அல்லது வேஃபர்ஸ் மாதிரி வந்துருச்சு.
சிலர் ப்ரெட்டை கூட அப்படி பிச்சு எடுப்பாங்க. இப்போல்லாம் வந்து வேஃபர்ஸ் வந்துருச்சு. பட் அந்த இதில் வந்து ஒரு போஜனமாகவே அது இருந்தது. அதனால தான் அந்த போஜனம் சாப்பிடும்போது நீங்கள் கட்டுப்பாட்டோடு சாப்பிடுங்கன்னு சிலர் வந்து அதுக்குன்னே வருவாங்க சாப்பிட்றதுக்குனே. அதாவது ஒரு கட்டுப்பாடு இல்லாதபடிக்கு மற்றவர்களுக்குரியதையும் எடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அதனால தான் கொரிந்தியர்கள் நிருபத்திலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் கட்டுப்பாடோடு நீங்கள் சாப்பிடணும், அப்படி அந்த அர்த்தத்தில் தான். ஸோ இங்கே பார்க்கும் பொழுது அவர் அந்த போஜனம் பண்ணி கொண்டிருக்கிறார். கடைசி போஜனம் அது. பாவம், அவருக்கு எவ்வளோ டயர்ட் இருந்திருக்கும். அது வரைக்குமே அவருக்கு அந்த அவர் சிலுவையில் மரிக்க போகிறார். அவருக்கு மனதிலேயே பாதிச்சிருக்கும். அது மனதில் பாதிக்கும்போது சரீரம் தானாக ஆட்டோமேட்டிக்காக பலவீனமாயிரும். அப்போ அந்த பலவீனத்தோடு இருக்கிறாரு. ஆனால் நல்லா சாப்பிட்ருக்கலாம், கடைசி சாப்பாடு நல்லா சாப்பிட்ருக்கலாம். அவர் சாப்பிடல, அவருக்கு உட்கார முடியலையே. அவர் உடனே உணர்த்தின பிறகு, பரிசுத்தாவியானவரால் அவர் உணர்த்தப்பட்ட உடனே, பிதாவினுடைய சித்தத்தை அறிந்த உடனே அவர் உட்காரவே இல்லை. அவர் தன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, போஜனத்தை விட்டு அவர் எழுந்திருக்கிறாரு. எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து, நான் சொன்ன மாதிரி அந்த மேலே இருக்கிற அந்த துணியை அவர் எடுத்து வைத்து, வஸ்திரங்களே எல்லா வஸ்திரத்தையும் இல்லை, அந்த மேலே இருக்கிற அந்த ஒரு அங்கேயே அவர் எடுத்து கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு, அவருடைய சீலை அது. இப்போ நம்ம டவலெல்லாம் வைக்கிறோம் அப்படி இல்லை, அவருடைய சீலையை அவர் எடுத்து என்ன பண்ணுறாரு, அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து, அதை மற்றவங்க வார்த்து கொடுத்தாங்களா தானே வார்த்தாரான்னு தெரியல, சரியாக தெரியல. பட் பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்துன்னு இருக்குது. சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினாலே துடைக்கவும் அவர் தொடங்கினார் அப்படின்னு பார்க்குறோம். அவர் வந்து எல்லாருடைய கால்களையும் கழுவுறாரு. அந்த சீலையினால் கால்களையெல்லாம் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, துடைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு அடிமையின் கோலத்தை அவர் எடுக்கிறார், ஒரு வேலைக்காரனுடைய கோலம். அதாவது ஆடை கலையாமல் வேலை செய்யலை. ஒரு வேலை செய்யும்போது ஒரு நம்ம பூந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், நம்ம புடவையை எடுத்து சொருவிடுவோம். அல்லது ஆண்கள்னால் அவருங்க வேறு விதமாக அவங்க ரெடி ஆவாங்க வேலைக்கு. அப்படியே நான் கலையாமல் நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னால் அது சரியாக நம்மளால் செய்ய முடியாது. நம்ம நல்ல ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இன்வால்வ் பண்ணி செய்யணும்னு சொன்னால் நம்முடைய தோற்றமே மாறும், நம்முடைய ஆடை உடுத்திருக்கிற விதமே அது வந்து மாறும். நம்ம பார்க்குறோம், இந்த பெருக்கும் பொழுதெல்லாம் நம்ம எப்படி பெருக்கிறோம், பெருக்கிறவங்க எப்படி பெருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து புடவை எடுத்து சொருவிட்டு பெருக்கினா தான் அவங்களுக்கு வந்து முடியும். அதே போல் இடுப்பை இறுக்கி கட்டினா தான் சிலருக்கு வந்து வேலை செய்ய முடியும். ஆகவே ஒரு வேலைக்காரனுடைய ஒரு தோற்றத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அவர் வந்து தன்னுடைய வேலையை அவர் செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஊழியக்காரன் வந்து ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்யும்படியாக நாம் வந்திருக்கிறோம். நம்ம ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நாங்களாம் இங்கே நின்று பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே டைரெக்டாக வந்து பேச முடியாது. அந்த மாதிரி அது பேசுகிறது வந்து அது அப்ளிகபிளாகவும் இருக்காது, அவ்வளோ நல்லதாகவும் இருக்காது. சின்ன வேலையிலேருந்து, சிறு பிள்ளையிலேருந்து ஆலயத்தில் வந்து துடைக்கிற வேலை, மற்றவர்களுடைய துணிகளை கொயர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை மடித்து வைக்கிற வேலை, சர்ச்சில் போய் யாரும் வரத்துக்கு முன்னால் எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணி, பூக்கள் இருந்தால் ஊட்டியில் பூக்களெல்லாம் இருக்கும் தோட்டத்தில், எங்கள் தோட்டத்தில் அந்த பூவெல்லாம் போய் பறித்து கொண்டு போய் வாசலில் வைப்போம். இன்னும் பார்க்க போனால் எல்லா விதத்துலேயும் நம்ம சர்ச்சை வந்து எப்படியெல்லாம் சுத்தம் பண்ணணுமோ, டாய்லெட் சுத்தம் பண்ணுவோம், எல்லாமே சுத்தம் பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் இந்த வேலைக்கு வந்த பிறகும் கூட, இதற்காக படித்து வந்த பிறகும் கூட அந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருந்தோம். அதற்கு பிறகு தான் அந்த வேலை செய்ய முடியாதபடி, வேலை செய்யாதபடி கர்த்தர் வந்து பண்ணுறாரு. இப்போவும் சில நேரத்தில் அதை ஞாபகப்படுத்தி கொள்வதற்கு நான் அந்த வேலைகளை மறுபடியும் அதை செய்வேன். நம்ம வீடை க்ளீன் பண்ணுவேன். அதே மாதிரி சர்ச்லேயும் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு நினைப்பேன். பழைய நாட்களில் எப்படி இருந்தாமோ அதே மாதிரி கொஞ்சம் இருக்கிறதுக்கு அதை ஞாபகப்படுத்தி கொள்வதற்கு. இன்னும் யோசிக்க போனால் நான் யோசிப்பேன், பஸ்ஸில் கூட சில நேரங்களில் நம்ம ட்ராவல் பண்ணி பார்க்கணும், ஏன்னா அதை ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி, இப்படியே நம்ம பழகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ சொல்லுவாங்க, ஒரு காரில் வந்து இறங்கும் போது அதற்கு பின்பாக என்ன இருக்குமோ, ஒரு சோகம் இருக்கும், ஒரு சோகமான ஒரு ஸ்டோரி ஒவ்வொருத்தருக்குமே அது கண்டிப்பாக இருக்கும். ஆகவே அதெல்லாம் கடந்து வந்த பிறகு தான் இந்த ஸ்டேஜ் டைரெக்டாக கிடச்சிதுன்னா அதில் எந்த பிரயோஜனமுமே இல்லை. அதனால் நம்ம மிகுந்த பயபக்தியோடு தான் ஏற வேண்டியிருக்கும். இது சாதாரண உலக ஸ்டேஜ் தான். ஆனால் ஏறும்பொழுது மிக பயபக்தியோடு கூட, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக, இந்த எல்லாவற்றுக்காகவும் உமக்கு நான் நன்றி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் அந்த நன்றியை நினைத்து தான் இங்கே ஏறி நிற்க வேண்டியிருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கர்த்தர் வந்து நம்ம எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் ஊழியக்காரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் அவன் என்ன பண்ணியிருக்கானா, ஊழியம் செய்யும்படி வந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அது அடுத்தது வந்து சீமோன் பேதுருக்கிட்ட வரும்போது என்ன சொல்கிறாரு, அது வேண்டாம் அப்படின்றாரு. இது வந்து
டெய்லி வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, நம்ம டெய்லி குளிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைன்றது என்னென்னு ஞானஸ்நானத்தை அது குறிக்கிறது. இப்போ வந்து ஒரு தடவை நம்ம ஞானஸ்நானம் எடுத்துகிட்டா நம்ம என்ன பண்ண திருப்பி எடுத்துகிட்டே இருக்க வேண்டாம். கால்களை மாத்திரம் அப்பப்போ நம்ம சுத்திகரித்து கொண்டே இருந்தால் மாத்திரம் போதும். நம்ம சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக தினமும் ஒவ்வொன்றுக்கு அப்புறமா நம்ம போய் குளிக்க மாட்டோம் இல்லையா. ஒரு சின்னதை பண்ணிவிட்டு அப்புறம் போய் குளிச்சுட்டு அப்படி 10 தடவை ஒரு நாளைக்கு குளிக்க மாட்டோம். சில நேரங்களில் தான் குளிப்போம். முக்கியமாக காலை அடிக்கடி நம்ம சுத்தம் பண்ணுவோம். முகத்தை விட கால் சுத்தமாக இருக்கணும் அப்படின்வாங்க. அதனால் கால்களை நம்ம படுப்பதற்கு முன்பாகவும் நம்ம சுத்தம் செய்துவிட்டு படுக்க வேண்டும் அப்படின்னு. ஏன்னா அதுலேருந்து தான் கிருமிகள் வரும், ஏறும் உடம்புக்குள்ளே. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குதுனாக்கா, முழுகினவன் வந்து அவர் சொல்கிறார் 7வது வசனத்தில், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியா, இனிமேல் அறிவா என்று சொல்லி சொன்ன பிறகு பேதுரு சொல்கிறாரு, என்னை வந்து நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவக்கூடாதுன்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து, உன்னிடத்தில் நான் கழுவலைன்னா பங்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ கால்களை மாத்திரமல்ல தலையும் கழுவு அப்படின்னும் போது, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது முழுவதுமாய் முழுகுதல் வந்து ஞானஸ்நானம். ஏற்கனவே அவங்க ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு இருப்பாங்க, பட் மறுபடியும் எடுக்க வேண்டான்றது தான். ஆனால் கால்களை கண்டிப்பாக கழுவணும், சுத்திகரித்து கொண்டே நாம் இருக்க வேண்டும் என்று மறுபடியுமாய் அவனை ஒப்பு கொடுக்குறான். மறுபடியுமாய் தன்னை ஒப்பு கொடுக்குறதே பார்க்குறான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடவை ஒப்பு கொடுத்துட்டு விட்டுறாமல் திரும்பி நம்ம என்ன பண்ணணும், கர்த்தாவே இடத்துல நான் ஒப்பு கொடுத்து என்னை சுத்திகரியும். தினமும் நம்ம கேட்கணும், தேவனே என்னை சுத்திகரியும், என் கால்கள் கழுவப்படட்டும், நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும். எங்கெல்லாம் சுத்திகரிப்பு தேவையோ அங்கெல்லாம் நான் சுத்திகரிக்கப்படத்தக்கதான் எனக்கு உதவி செய்யும் என்று முற்றிலுமாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். இதில் யூதாஸ் காரியத்தை பற்றி ரொம்ப பாரத்தோடு தான் அவர் இருக்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 10வது வசனத்தில், நீங்களும் சுத்தமாக இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல, தம்மை காட்டி கொடுக்கிறவனே அவன் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்று சொன்னார். அதில் கூட அவர் எவ்வளோ கேர்ஃபுல்லாக பேசுகிறாரு. எல்லாரும் நீங்கள் சுத்தம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை புண்படுத்தலை. அவங்க தப்பு செய்கிறவங்க தான் சீஷர்கள். அதே போல் நம்மையும் அவர் அப்படி புண்படுத்துறதில்ல, நம்மங்களும் தப்பு செய்கிறவங்க தான். ஆனால் யூதாஸை வந்து முக்கியமாக அவர் சொல்கிறாரு. ஏன்னா யூதாஸை பற்றி தெரியும், அவன் சாத்தானுக்கு மறு வருவான், சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அப்படின்ட்டு 2வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். பிசாசு அவனுடைய இருதயத்தை தூண்டின பின்பு 2வது வசனத்தில் அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பிசாசு அவனுடைய இருதயத்தை தூண்டுகிறது என்று. கம்யூனியன் எடுக்கும்போது கூட நம்ம பயபக்தியோடு எடுக்கலைன்னா அது வேறு விதமாக மாறும். சிலர் நோய்வாயும் பட்டு இருக்கிறார்கள். யூதாஸ் வந்து கம்யூனியன் எடுக்கிறான், ஆனால் அவனுடைய இருதயம் சுத்தம் இல்லாமல் எடுத்ததுனால பிசாசு பொந்துக்கிறாங்க அப்படின்னு. அதாவது ஒரு ஞானஸ்நானம் எடுக்கும்போது உண்மையான ஒரு நடந்த சம்பவம். அந்த அவங்களுக்கு வந்து ஒரு பிசாசு பிடிச்சிருந்ததான் ஒரு சகோதரிக்கு. அப்போ போய் ஞானஸ்நானம் கொடுத்துருக்காங்க அதே நிலைமையோடு கூட, சரியாக பார்க்காம. அப்போ அது சொல்லிச்சா, அந்த பிசாசு சொன்னதான் அது ரொம்ப அவங்க அலக்கழிக்கப்படும் பொழுது கேட்டப்போ, நீங்கள் தான் என்னையும் சேர்த்து ஞானஸ்நானம் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு பிசாசு சொன்னதான், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி. ஆகவே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சுத்திகரிப்பு ரொம்ப அவசியம். நமக்கு மிகுந்த பயபக்தியோடு கூட எடுத்துக்கணும். இல்லை டபுளாக நமக்கு பிரச்சனைங்க வந்துடும், கஷ்டங்கள் வந்துடும். பிசாசு பூந்து இன்னும் அதிகமான காரியங்களை செய்வதற்கு ஏதுவாகவும் இருக்கும். அதனால் அதற்கு முன்பாக மிகுந்த ஆயத்தத்தோடு கூட அந்த ஒரு வாரத்திலிருந்தே, நம்ம ஒரு மாதத்திலிருந்தே அடுத்த கம்யூனியனுக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம ஆயத்தப்பட்டு பயபக்தியோடு கூட நம்ம வந்து எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ வந்து அடுத்தது அதை நம்ம இந்த வசனத்தின் மூலமாக நாம் வந்து பார்க்குறோம். யூதாஸ் மூலமாக ஒரு படிப்பினையை நாம் அறிந்து கொள்கிறோம். 13வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நீங்கள் போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். இது கட்டளையாக அவர் சொல்லுகிறார், ஒரு கட்டளையாக அவர் சொல்லுகிறார். அதே போல் அடுத்த கட்டளை வந்து, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அவர் தான் நமக்கு உன்னதமான மாதிரி, அந்த மாதிரியை நாமும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அதனால் இன்றைக்கு வந்து இந்த 3 காரியங்களையும் நாம் யோசித்து பார்க்கலாம். முதலாவது, அவர் அடிமையின் கோலம் எடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு அடிமையின் கோலம் எடுத்து அவர் சீஷர்களின் கால்களை அவர் கழுவினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம தகுதியை பார்த்து அப்படியெல்லாம் நாம் நேசிக்க முழு மனதோடு கூட எதை செய்தாலும் மனுஷருக்கென்று நீங்கள் செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்யுங்களேன். எங்கள் அம்மா எப்போவுமே என்கிட்ட சொல்லுவாங்க, நான் வேலை செய்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் வீட்டில் கஷ்டப்படுவேன், ரொம்ப அப்படி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். வேலை செய்யும்போதே முகம்லாம் வேறு மாதிரி மாறும். அப்போ சொல்லுவாங்க,
நீ செய்கிறது வந்து கர்த்தருக்கென்று நீ செய்கிற. ஒருத்தர் உபசரிக்கும் பொழுது நீ கர்த்தருக்கென்று செய்கிற, உனக்காக இல்லை, மனுஷருக்கு நீ செய்யலை, அவங்களுக்கு நீ செய்யலை, நீ கர்த்தருக்கென்று செய்கிற அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கும் எனக்கு கொஞ்சம் கஷ்டங்க அல்லது கோவம். நம்ம இப்போ மார்த்தாளை போல் நான் தனியாக பண்ணுறேனே அப்படின்னு சொல்லியெல்லாம் சில நேரத்தில் அப்படி எரிச்சலாக மாறும் அது. அப்போ நான் அதை யோசிப்பேன், நீ மனுஷருக்கென்று நீ செய்யாமல் நீ வந்து கர்த்தருக்காக நீ அதை செய். அப்படி செய்யும்போது அப்படி சொன்ன உடனே மனசு அப்படியே ஒரு மாதிரி ஒரு உற்சாகம் வந்துடும். அந்த எரிச்சல் அந்த கோபம் எல்லாம் போய் அந்த கொஞ்சம் மனதில் ஆகும். இல்லை அந்த எரிச்சல் ஜாஸ்தியாக இன்னும் பாரங்கள் தான் நமக்கு ஜாஸ்தியாகும், கோபம் வரும், அதனால் சண்டை வரும், பல காரியங்கள் வந்து நடக்கலாம். ஆகவே எதை செய்தாலும் நாம் மனுஷருக்கென்று செய்யாமல் தேவனுக்காக நாம் செய்கிற எல்லா வேலைகளையும் எதை செய்தாலும் நாம் மனுஷருக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று செய்யணும். இங்கே செய்கிற வேலைகளானாலும் சரி, எந்த வேலையும் செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி அதை செய்வதற்கு நம்ம ஆயத்தமாய், அது மனுஷருக்கென்று நாம் செஞ்சால் செய்யவே மாட்டோம். கண்டிப்பாக நான் செய்யணுமா, என்னோடய டிக்னிட்டி இப்படி இருக்குது, நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி படிச்சிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன், நான் செய்ய மாட்டேன் அப்படி இல்லை. நம்ம கர்த்தருக்கென்று அதை நாம் மனப்பூர்வமாக நாம் செய்ய வேண்டும். மனுஷர்களுக்காக நாம் செய்யும்போது அவங்க மேலே தான் நமக்கு கோவம் வரும். ஸோ இன்றைக்கு இந்த 3 கட்டளைகளையும் நாம் மனதிலே வைத்துக்கொண்டு அந்த கட்டளைகளின்படி நாம் நடக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வாராக. இப்போவும் நம்ம கால் கழுகுற அந்த நிறைய பேர் இதுதான் ஃபஸ்ட் டைம். இங்கே வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டாம், நான் இவங்களுக்கு தான் பண்ணுவேன், இவங்களுக்கு பண்ண மாட்டேன் அப்படி இல்லை. நீங்கள் வந்து நமக்கு ரொம்ப தெரியாதவங்க, நம்ம ரொம்ப பேசாமல் இருப்போம் சிலர்கிட்ட, அல்லது சிலர்கிட்ட கோபம் இருக்கும் மனசில், அவங்களுடைய கால்களை இன்னைக்கு கழுவலாம். மனசில் ஏதோ ஒரு வருத்தம் ஒருத்தர் மேலே இருக்கலாம், அவங்க காலை நம்ம கழுவலாம். அதனால் ஐயோ உங்கள் காலை நான் கழுவலாமா, நீங்கள் என் காலை கழுவாதீங்க அப்படிலாம் சொல்லவே வேண்டாம். முழு மனதோடு ஒப்பு கொடுத்து அந்த தாழ்மையை, இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மையை நாம் தரித்து கொண்டு ஒருவருடைய கால்களை நாம் இந்த நேரத்தில் நாம் கழுவ போகிறோம். அதை முழு மனதோடு நாம் செய்யலாம். சில பாடல்களை பாடும்பொழுது நீங்கள் 2 பேராக போய் அந்த இடத்துல உட்கார்ந்து நாம் இந்த கட்டளைகளை யோசித்து கர்த்தாவே நான் அதை அப்படியே செய்வேன் என்று சொல்லி முற்றிலுமாய் நாம் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். இந்த நேரத்தில் நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி நாம் ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, இந்த கால் கழுவுறது கூட ஒரு செரிமனி சடங்காச்சாரமாய் நான் செய்ய வேண்டாமப்பா. தகப்பனே, ஒரு அடையாளமாக அதை செய்ய வேண்டுமப்பா. அதே போல் எனக்கு பிரியமானவர்கள் அவர்களுக்கு தான் நான் செய்வேன் என்று சொல்லி அல்ல, அவர்கள் என்னை விட தாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் கிடையாது. தேவனே, நான் எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கேன், என்னை தாழ்த்தி இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இந்த சத்தியத்தின் அடிப்படையில் நம்மை முற்றிலுமாய் முழு மனதோடு கூட ஒப்பு கொடுத்து சகோதரி ஜெயசீலி அவர்களை ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா இப்பொழுதும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் எங்களுக்கு கிருபை செய்தீர் கர்த்தாவே. அப்பா நீர் எங்களுக்காக ஆண்டவரை அடிமையின் ரூபம் எடுத்தீர் கர்த்தாவே. எங்களை நித்திய ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாக தகப்பனே முன்மாதிரியை வைத்து போன தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நான் எந்த நற்கிரிகளையும் செய்ய நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, மற்றவர்கள் எங்களுக்கு நன்மை செய்ததுனால் அல்ல கர்த்தாவே, ஆண்டவரே தீமை செய்கிறவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக ஆண்டவரே உம்முடைய அடிச்சோடியில் நடக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்முடைய வார்த்தைகளின்படி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் கால்களை கழுவுவதற்கு நாம் என்ன செய்யணுன்றதை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். 2 பேராக நீங்கள் அங்கே போகிறீர்கள். முதலாவது சகோதரர்கள் போகிறீர்கள், அதற்கு பிறகு சகோதரிகள் போகிறீர்கள். ஒருவர் உட்கார்ந்துருப்பாங்க, ஒருத்தர் கீழே முழங்கால் படிட்டு அவர்களுடைய காலை கழுவணும், துடைக்கணும். அதற்கு பிறகு துடைச்சி முடித்த பிறகு கால் கழுவினவர்கள் உட்கார்வார்கள். கால் கழுவப்பட்டவர்கள் திரும்ப இங்கே வந்து அவங்க காலை கழுவுவாங்க. கழுவி துடைச்சதுக்கு பிறகு ஒருவரை ஒருவர் அனைத்து அன்பின் முத்தத்தாலே வாழ்த்தி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு கூட உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ முதலாவது சகோதரர்கள் போவார்கள், அதுக்கு பிறகு சகோதரிகள் போகும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் குயிக்காக வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சகோதரர்கள் எல்லாம் கொஞ்சம் குயிக்காக வாங்க. அப்பொழுது இந்த பாடல் நாம் பாடிக்கொண்டிருப்போம். சகோதரி
தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிறாரின் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிறாரின் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாருனின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கினீரே. பாரோனின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். Throw away your old pillow right now, because what you... பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே பரமான சிலுவை சுமந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. கட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தன் இயேசுவை. கட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தன் இயேசுவை கொலை செய்யவே கொண்டு போனாரே. கொல்கதா மலைக்கு இயேசுவை, கொல்கதா மலைக்கு இயேசுவை. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. கள்ளன் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார். கள்ளன் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார். பரிகாசமும் பரிதாசமும் படுகாயமும் அடைந்தாரே. படுகாயமும் அடைந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. நம் அனைவரும் கண்களை மூடி இந்த நிகழ்விலே, அதாவது கால் கழுவுகிற இந்த நிகழ்விலே நாம் பங்கெடுத்துக் கொள்ளத்தக்கதாக முக்கியமாக ஒருவரை ஒருவர் நாம் நேசிக்க வேண்டும். அவரை நினைவு கூறும்படி இதை நாம் செய்ய வேண்டும். அந்த மாதிரியை நமக்கு அவர் காண்பித்து போகிறார். ஆகவே அந்த மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு நாம் செய்த இந்த காரியத்தை கர்த்தர் அங்கீகரித்து ஒருவருக்கொருவர் நாம் ஒரு மனதோடு ஒற்றுமையோடு சமாதானத்தோடு வாழ்வதற்கு
கர்த்தர் இந்த நேரத்தில் கிரியை செய்வதற்காக கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாம். தேவனே, எங்களுக்கு புகலிடமாய் வந்தவர் உமக்கு ஸ்தோத்திரம். கள்ளன் மத்தியிலே ஒரு கள்ளனை போல தொங்கினவரே, உம்முடைய இருதயத்தை நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டவரே தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றையும் பிதாவுடைய சித்தத்தின்படி செய்து கொண்டே வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய தாழ்மையை நாங்கள் தரித்து கொள்ளத்தக்கதா இந்த நேரத்திலே கிருபை செய்யும் அப்பா, கிருபை செய்யும். ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக இப்பொழுது வேத பகுதி லூக்கா 22வது அதிகாரம் 7 முதல் 21 வரை சகோதரி பெஸ்லிகா முன்பாக வந்து இந்த பகுதி வாசிக்கும்படியாக கேட்கிறேன். லூக்கா 22 7 முதல் 21 வரைக்கும். லூக்கா 22ஆம் அதிகாரம் 7லிருந்து 21 வரை. பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் பொழுது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டெஜமானை நோக்கி, நான் என் சீஷரோட கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்கச் சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் பிரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். வேலை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தியிருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேறும் அளவும் நான் இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வரும் அளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். பின்பு, இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னோடனே கூட பந்திருக்கிறது. ஆமீன். ஒவ்வொரு மாதமும் நாம் கர்த்தருடைய பந்தியை கருத்தோடு தியானிக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் கருத்தோடு அந்த கர்த்தருடைய பந்தியை தியானிக்கும் போது சில சத்தியங்களை உபதேசித்து தியானித்து அதை மனதிலே ஏற்றுக்கொண்டு அதனுடைய அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய பந்தியை கருத்தோடு பயபக்தியோடு நாம் ஆசரிக்கிறோம். ஆனால் இந்த நாள் மிகவும் ஒரு வித்தியாசமான ஒரு நாள், மிகவும் ஒரு முக்கியமான நாள். ஏனென்றால் நாம் திராட்சை ரசத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தமாக நாம் வழக்கம் போல கொடுக்காமல், அப்பத்தை எடுத்து அதை இயேசுவின் சரீரமாய் அதை ஆசீர்வதித்து கொடுக்காமல், அதனுடைய பின்னணியத்திலே இருக்கிற சில சத்தியங்களை இன்னும் ஆழமாய் தியானித்து கருத்தோடு கூட இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்க போகிறோம். ஏற்கனவே ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதமான ஒரு கருத்துள்ள ஒரு ஆராதனையை நாம் செய்துவிட்டு இங்கே வந்திருக்கிறோம். இதில் நம்ம யார் பெரியவர்கள் என்று சொல்லுவதற்கான இடம் இல்லை. இப்போ இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தில் வாசிக்கப்பட்ட பகுதிக்கு நீங்கள் உங்கள் பரிசுத்த வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தை நீங்கள் உங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் வாசிக்கப்பட்ட பகுதி 21 வரைக்கும் வாசித்தார்கள். 22வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லும்போது அவர்கள் எல்லாரும் திகைத்து போய், நம்மிலே யார் அப்படி செய்வான் என்று அவர்கள் விசாரிக்க துவங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். உடனே 24வது வசனத்தில், அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் உண்டாயிற்று. என்ன அடுத்தது நடக்கப் போகிறது என்று தெரியாமல்
இவர்கள் வாக்குவாதத்துக்குள் உள்ளே போகிறார்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, அவர்களை நோக்கி புறஜாதியார் ராஜாக்களை அரசாளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்கள் உபகாரிகள் எனப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். பந்தி இருக்கிறவன் எவனோ பணிவிடைக்காரன் செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்களில் நடுவிலே பணிவிடைக்காரனைப் போல இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, மேலும் என்னோடு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நீங்கள் நிலைத்திருந்ததினாலே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என் ராஜ்யத்தில் என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்கள் மேல் உட்காருவீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். குமாரனாகிய இயேசுவினுடைய ஒரு ராஜ்யத்திலே நமக்கு ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்துகிறார். நம்ம இப்போ ஒருவருடைய கால்களை கழுவினது என்னன்னாக்கா, நம்மள யாரும் ஒருவரை விட ஒருவர் பெரியவர் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் நம்ம எல்லாருமே ஒருவருக்கு ஒருவர் பணிவிடைக்காரர்களாக இருக்கிறோம். பாஸ்டர் மாப் சொல்லும்போது சொன்னார், அவர் வரும் ஒரு வேலைக்காரனுடைய கோலத்தை எடுக்கலை, அவர் ஒரு அடிமையின் கோலத்தை எடுத்தார். இந்த சிந்தையை நமக்குள்ள சபையில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆணவம், அகங்காரம், பெருமை இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் வேதனைக்குரிய ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. இந்த உதாரணத்தை நான் எப்பொழுதுமே உங்களுக்கு இந்த நாளில் ஞாபகப்படுத்துவேன். அதை இன்றைக்கும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். திருமணமான புதியதில் நாங்கள் ஒரு சபைக்கு போய் கொண்டிருந்தோம். அங்கே ஆராதனை ஆரம்பித்த பிறகு, எப்போவுமே ஆராதனை ஆரம்பித்த பிறகு தான் ஒரு சகோதரி பெரிய ஒரு காரில் இறங்குவாங்க. அவங்க பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக நகை போட்டிருப்பாங்க, நல்ல கலர், அவங்க பார்க்குறதுக்கு நல்ல ரொம்ப நேர்த்தியாக இருப்பாங்க. அவருடைய கணவர் கூட அவங்களுக்கு பின்னால் ஒரு வேலைக்காரனை போல் இப்படியே குனிஞ்சு தான் வருவார். அவ்வளவு அகங்காரம், அவ்வளவு ஆணவம், அவ்வளவு பண பெருமையோடு அந்த சகோதரி வரும்போது அத்தனை பேரும் ஆராதனையை பார்க்காம, பாஸ்டரை பார்க்காம, முன்னால் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்காம எல்லாரும் திரும்பி அவங்கள பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு ஒரு தங்கத்தால் செய்த ஒரு பொம்மை உள்ள நுழைஞ்சா எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். அவர்கள் உள்ளே வரும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன் இப்படி இடரெல்லாம் இருக்காங்க, இவங்க முன்னால் கூட உட்காந்துருக்கலாமே, ஆராதனைக்கு முன்னால் உட்காந்துருந்தா கூட இவ்வளவு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் ஆராதனை ஆரம்பித்த பிறகு தான் அவங்க உள்ள நுழைவாங்க. ஏனென்றால் அவங்க மனசில் அவங்க உள்ள நுழையும் போது எல்லாரும் தன்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் நாங்கள் அதுக்குள்ளே அந்த சபையை விட்டு மிஷினரி ஊழியத்துக்கு போயிட்டோம். எங்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அந்த சபையில் இருக்க ஒருத்தர் எங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, தயவுசெய்து நீங்கள் இந்த சகோதரிக்காக நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பேர் சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. எதுக்காக இவங்க ஜெபம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள் கேட்டோம், கொஞ்சம் சிக்காக இருக்காங்க, நீங்கள் எங்கள் சபையிலேருந்து மிஷினரியாக நீங்கள் போனவங்க, மிஷினரியாக உங்களை நான் இந்த சபையிலேருந்து அனுப்பணும், அதனால் அவங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் பாஸ்டர்மாவும் அந்த வீட்டுக்கு நாங்கள் போகும்போது நாங்கள் பார்த்த காட்சி என்ன தெரியுங்களா? அந்த படுக்கையிலே தோலெல்லாம் காஞ்சி சுருங்கி போன ஒரு எலும்பு கூடு படுத்திருந்தது. அந்த எலும்பு கூடு யார் தெரியுமா? வேறு யாருமே இல்லை. அத்தனை ஆண்டுகளாக அந்த சபையில் அகங்காரத்தோடு கூட, ஆணவத்தோடு கூட, பண பேராசையோடு கூட அந்த பேரும் புகழும் பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக கடந்து போன அந்த சகோதரி ரொம்ப பாரமாக இருந்தது. அந்த காட்சி இன்னும் எங்கள் மனசில் விட்டு அகலலை. அப்படியே ஒரு எலும்பு கூட, ஒரு தோல் காஞ்சி போன ஒரு தோலில் ஒரு எலும்பு கூட அங்கே கிடந்தது. முடியெல்லாம் எதுவுமே இல்லை, கேன்சர். நாங்கள் ரொம்ப கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபித்து விட்டு வந்தோம். ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் என்னோட நிறைய விஷயங்கள் பேசினார். ஆனால் அதுக்கு பிறகு அவர்கள் பிழைக்கலை, அவங்க இறந்துட்டாங்க. நம்ம மேன்மை பாராட்ட இந்த உலகத்தில் நம்மக்கிட்ட என்ன இருக்குது சொல்லுங்கள்? நம்ம பணமோ, நம்ம சொத்துரிமைகளோ, நம்ம படித்திருக்கிற படிப்போ, நம்முடைய தாளந்துகளோ, திறமைகளோ எதுவுமே இந்த உலகத்தில் முதன்மைப்படுத்தப்பட வேண்டாதது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம தாழ்மை சிந்தை எப்போவுமே இருக்கணும். இன்னொருத்தர் காலை எடுத்து நான் முத்தம் செய்வதற்கு எப்பொழுதும் நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கால்களை கழுவினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் கர்த்தருடைய பந்தி. அந்த ஆண்டவர் பந்தி இருக்கையிலேயே எழுந்து அவர் வஸ்திரத்தை அவர் கழற்றி வைத்து விட்டு, பாஸ்டர் சொன்னது போல் இடுப்பில் ஒரு இதை கட்டிட்டு அவர்
கால்களை கழுவிட்டு வந்து தான் அந்த பந்தியை அவர்கள் ஆசரிக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த பந்தியில் நான் சுருக்கமாக நான் சொல்லிவிடுகிறேன், பாயிண்ட்டாக நான் சொல்லிவிடுகிறேன். முதலாவது ஒரு பாயிண்ட் இதில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 10வது வசனத்தில் அவர் வந்து யோவானையும் பேதுருவையும் அழைத்து பஸ்காவை நாம் ஆயத்தப்படுத்தும்படி ஆசரிக்கும்படி ஆயத்தப்படுத்துன்னு சொன்ன உடனே அவர்கள் கேட்குறார்கள், எங்கே போய் ஆசரிக்கணும், எந்த இடத்த சொல்லுங்க எங்கே அப்படின்னு. அவர் சொல்கிற ஒரு பதில் ஆச்சரியமாக இருக்கு. இது உங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கணும் கண்டிப்பாக. அதற்கு அவர் சொல்லுகிறார், நீங்கள் நகரத்தில், அதாவது எருசலேம் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து கொண்டு வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிப்பதற்கான தகுதியான இடம் எங்கே என்று போதகரும் இடத்தில் கேட்க சொன்னார் என்று சொன்ன உடனே கம்பளம் முதலானவர்கள் விழித்திருக்கிற ஆயத்தமான மேல் வீட்டில் உள்ள பெரிய அறையை காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள். ஒரு லொக்கேஷன் சொன்னால் பரவாயில்ல, இங்கே ஒரு தூண் இருக்கும், அங்கே ஒரு வீடு இருக்கும், அங்கே இந்த ஒரு கடை ஒன்று இருக்கும், அங்கே வந்து இப்படிப்பட்ட ஒரு அடையாளம் இருக்கும் என்று சொன்னால் பரவாயில்ல. இந்த அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் உள்ளே போகும்போது தண்ணீர் குடம் சுமந்து கொண்டு போகிற ஒரு மனுஷன் வருவான். அந்த டைமிங் பார்த்தீங்களா நீங்கள் எப்படின்னு, ஆண்டவருடைய டைமிங் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா தண்ணி சுமந்துக்கிட்டு எப்போ வேணால் யார் வேணால் போவான். ஆனால் இவர்கள் போகும்போது அந்த இடத்துல அந்த தண்ணீர் குடம் சுமந்து கொண்டு போகிறவன் வருவான் என்பதை தீர்க்க தரிசனமாய் சொல்லி அவனை நீ பின்பற்றி போய் அந்த எஜமான் இடத்துல இதை கேள் என்று சொல்ற அது ஆச்சரியமாக இருக்கிறது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அருமையான தேவஜனமே, அப்படிதான் அந்த இடத்தை அவர் தேர்ந்தெடுத்து அதை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துல அவர்கள் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது அந்த 12 பேர் மட்டும்தான் அவரோடு கூட இருக்காங்க. வேளை வரும்போது அவரும் அவரோடு கூட 12 அப்போஸ்தலரும் அவர்கள் பந்தி இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதில் யூதாஸ் காரியத்தும் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவர் என்ன சொல்றாருனாக்கா, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நான் கடந்து போவதற்கு முன்பாக, பாடுபடுவதற்கு முன்பாக இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன். உங்கள் கூட சேர்ந்து அதை நான் ஆசரிக்கும்படி நான் ஆசையாக, ஏன்னா அதுதான் கடைசி நாள், அவர்களோடு கூட ஆண்டவர் இருக்க போகிற கடைசி நாள் என்று அவருக்கு தெரியும். ஆனால் சீஷர்களுக்கு அது தெரியாது. அந்த சீஷர்கள் மேலே எவ்வளவு அன்பு வைத்திருந்தா சொல்கிறாரு, இந்த கடைசி நாளில் உங்களோட நான் இருக்கணும்னு விரும்புகிறேன். நமக்கு மிகவும் பிரியமானவர்களோடு நாம் இருக்க வேண்டும் என்று எத்தனையோ விஷயத்தில் நம்ம விரும்புவோம். இப்போ பண்டிகை வருகிறது, நிறைய பேர் ஊரை விட்டு இங்கே வந்திருக்கிறீங்க. ஆனால் உங்கள் மனசில் என்ன இருக்கும் தெரியுமா? என் குடும்பத்தோடு நான் இருக்கணும், என்னுடைய குடும்பத்தை விட்டு நான் வந்திருக்கிறேன், எனக்கு பிரியமானவர்களோடு நான் இருக்கணும் அந்த எண்ணுகிற எண்ணம் வந்து அந்த எஜமானருக்கும் கூட இருந்தது சொல்லி நம்ம பார்க்குறோம். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த சீஷர்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தா இல்லையா? அவருக்கு தாய் இருந்தாங்க, தகப்பன் அந்த வேலையில் இருந்தாங்களான்னு தெரியல, தாய் இருந்தாங்க, கண்டிப்பாக சகோதரர்கள் இருந்தாங்க. யார் கூட வேணுமானாலும் அவர் போய் இருந்திருக்கலாம். நான் கடைசியாக எங்கள் அம்மா கூட போய் இருக்கிறேன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அந்த தான் நேசித்த ராஜ்யத்துக்கு தம்முடைய ராஜ்யத்துக்கு தம்முடைய அழைப்பை கேட்டு ஏற்றுக்கொண்ட அந்த அருமையான 3.5 வருடம் அவரோடு இணைந்து தியாகத்தோடு எல்லாவற்றையும் விட்டு வந்த அந்த ஊழியக்காரர்களோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் அந்த பஸ்காவை நான் ஆசரிக்க ஆசையாக இருந்தேன் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு என்ன சொல்கிறாருனாக்கா, தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இதை புசிப்பதும் இல்லை, இந்த திராட்சை பழரசத்தை பானம் பண்ணுவதும் இல்லை என்று அவரும் ஒரு உபவாசத்துக்குள்ளே போகிறதை நம்ம பார்க்குறோம். அந்த 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 உடன்படிக்கையை அவர் நம்மோடு கூட அவருடைய பரிசுத்த ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் செய்யும்போது அவர் ஒரு தியாகத்துக்குள் போகிறார். அவர் பார்த்திங்கன்னா ஒரு உபவாசத்துக்குள் போகிறார். அது வரைக்கும் நான் புசிக்க மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் அப்பத்தை எடுக்கிறார், அதை பிட்டு ஸ்தோத்திரித்து பிட்டு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள், என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள். அதே போல போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் அவர் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற, எதற்காக சிந்தப்படுகிறது என்பதை தெளிவாய் சொல்கிறார். பாவ மன்னிப்புக்கென்று நான் உங்களுக்காக இதை சிந்துகிறேன், இது என்னுடைய இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. இது ஒரு உடன்படிக்கை, உங்களோடும் நானும் உங்களோடு செய்கிற ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. இதில் வெறும் அவர் மட்டும் செய்துட்டு போறதில்லை, நாமும் அதில் நம்முடைய ரத்தத்தால் நம்ம கையெழுத்து போடுகிறோம். அவருடைய ரத்தத்தால் கையெழுத்து போடும்போது நாமும் நம்முடைய ரத்தத்தால் கையெழுத்து போடுகிறோம். அவருடைய ஆவியால் அவர் கையெழுத்து போடும்போது நாமும் ஆவியால் கையெழுத்து போடுகிறோம். அவருடைய ஆத்மாவிலே அவர் கையெழுத்து போடும்போது நாமும் அந்த உடன்படிக்கையில் கையெழுத்து போடுகிறோம். ஆண்டவரே, நீங்கள் ஜீவனை எனக்காக கொடுப்பதனாலே நான் உங்களுக்காக வாழ்வேன். ஸோ கர்த்தருடைய பந்தியை ஆசரிப்பது ஒரு சடங்காச்சாரம் அல்ல. ஏதோ மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்தேங்க, கம்மியான எடுத்தீங்களா, ஆனால் எடுத்தவங்க இல்லை. அந்த உடன்படிக்கையை புதுப்பித்து கொண்டே இருக்கிறோம். அந்த உடன்படிக்கையை புதுப்பித்து கொண்டு இருக்கும்போது நான் உங்களுக்காக வாழ்வேன்னு சொல்லி வைராக்கியமாக
நம்ம அந்த கர்த்தருடைய பந்தியை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய மரணத்தையும் அவருடைய தியாக மரணத்தையும் நாம் நினைவு கூறும்போது நாம் அதில் அந்த உடன்படிக்கைக்குள்ளே நாம் உட்படுகிறோம். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அருமையான தேவஜனம், அது நமக்கு மீது ஒரு பெரிய பொறுப்பாக இருக்குது. கர்த்தருடைய பந்தியை ஏற்றுக்கொள்வது சடங்காச்சாரம் அல்ல, ஏதோ ஒரு மாதம் செய்யணுன்றது இல்லை. அது ஒரு பொறுப்பு, மகா பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்புணர்ச்சியோடு அதை நம்ம நிறைவேற்றும் போது கண்டிப்பாக ஆண்டவர் அதை நமக்காக அவர் ஆசீர்வாதமாக அதை மாற்றுவார். பாஸ்டர்மா சொன்னது போல பவுல் சொல்கிறார், இதை துணிகரமாக நம்ம செய்யும்போது வியாதி வரும், பலவீனம் வரும், இது நிமித்தம் சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஆனால் அதே நேரத்தில் தாழ்மையோ சிந்தையோடு கூட அவரை நினைவு கூர்ந்து, அவருடைய அன்பை நினைவு கூர்ந்து, அந்த உடன்படிக்கையிலே உண்மையாய் நாம் அதை செய்யும்போது என்ன நடக்குதுனாக்கா, சுகவீனத்திலே கர்த்தர் சுகத்தை தருகிறார், பலவீனத்திலே கர்த்தர் பலத்தை தருகிறார், ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார். ஸோ இன்றைக்கு நம்ம இதை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரை நினைவு கூறுவோம், அவருடைய அன்பை நினைவு கூறுவோம். யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம எல்லாமே மரித்து போய் நம்ம நரகத்துக்கு தான் போக போகிறோம்னு நமக்கு தெரிஞ்சால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட முடியுமா, ஒரு நல்லது ஒன்று குடிக்க முடியுமா சொல்லுங்கள். ஆனால் அந்த பயம் உங்களுக்கு எனக்கும் இல்லவே இல்லையே, கொஞ்சம் கூட இல்லையே, யாருக்குமே இல்லையே. ஏனென்றால் நமக்கு நல்லா தெரியும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்தின் பரிகாரமாக இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை ஏற்கனவே சிந்தி விட்டார். கல்வாரி சிலுவிலே ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறி முடிஞ்சாச்சு. நான் இனி பாவியல்ல, அவர் என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். அது நான் நீதிமாக ஆக்கியிருக்கிறபடினாலே நான் எங்கே போக போகிறேன், பரலோக ராஜ்யத்துக்குள்ள நித்தியமாக அவரோடு. அந்த நல்லநம்பிக்கையினாலே நாம் நிரப்பப்படுவதற்கு இந்த கர்த்தருடைய பந்தி, இந்த பரிசுத்த மாம்சமும் இரத்தமும் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. பரலோக பாக்கியத்தை நமக்குள்ளே உறுதிப்படுத்துவதற்கு இந்த கர்த்தருடைய பந்தியும் இந்த கர்த்தருடைய பரிசுத்த மாம்சமும் அவருடைய இரத்தமும் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதனால் அதை ஏற்றுக்கொள்ளும் போது மிகுந்த மன சந்தோஷத்தோடும் நன்றி அறிந்த உணர்வோடும், ஆண்டவரே எனக்காக நீங்கள் ஜீவனை கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி, நான் உமக்காக வாழ்வேன், ஜீவபலியாக நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு கூட நாம் இதை நம்ம தியானிக்கும் போது அருமையான தேவஜனமே, உண்மையாகவே இது நமக்கு மிகுந்த ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லுகிறோம். இது முடிந்த பிறகு என்ன செய்கிறாருனாக்கா, 39வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, பிறகு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார், அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. மார்க் 14வது அதிகாரத்தில் கடைசி பகுதியில் நீங்கள் 26வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் முடிந்த பிறகு அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடினார்கள். ஸ்தோத்திர பாட்டை பாடின பிறகு இயேசுவோடு அவர்கள் ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள் என்று அந்த பகுதி முடிகிறது. அதே மார்க் 14வது அதிகாரம் 12 முதல் 26 வசனத்துலேயும் இதே வசனங்கள் தான் இருக்குது. ஆனால் அது முடியும் போது எப்படி முடியுதுன்னா, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அவர்கள் என்ன செய்தார்களாம், அவர்கள் ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனாங்க. அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்களை நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். ஸோ கர்த்தருடைய பந்தி முடித்த பிறகு நம்ம ஸ்தோத்திர பாட்டை பாடுகிறது கருத்துள்ளதாக இருக்கும். ஒரு நன்றி அறிந்த பாடலை நம்ம பாடும்போது, நம்முடைய நன்றியை வெளிப்படுத்துகிற ஒரு பாடலை பாடும்போது, ஒரு துதி பாடலை பாடும்போது அது கருத்துள்ளதாய் இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆகவே அருமையான தேவஜனமே, இன்றைக்கு இந்த கர்த்தருடைய பந்தியை துணிகரமாக அல்ல, ஏனோ தானோ என்று அல்ல, ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக அல்ல, இத்தனை கருத்துள்ள இந்த உடன்படிக்கையிலே நாம் நம்முடைய பரிசுத்த இரத்தத்தாலே கையெழுத்து போடும்போது, அவருடைய பரிசுத்த இரத்தத்தாலே மீண்டும் மீண்டும் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம், அவருடைய பிள்ளையாய் ஸ்வீகரிக்கப்படுகிறோம், பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம், அவரோடு கூட என்றைக்கும் நிலைத்திருப்போம். சீஷரோடு சொன்னார், எனக்கு என் பிதா ஒரு ராஜ்யத்தை ஆயத்த பண்ணினபடியே நான் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்துகிறேன், அதில் நீங்கள் இன்றியமையாத அதிகாரிகளாக அரசாளுகளாக இருப்பீங்க. அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தது என்னென்னா, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின்படி அந்த 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறதுக்கு உங்களை நியாயாதிபதிகளாய் நியமிப்பேன் என்று சொல்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே என்னென்ன போஸ்ட் அங்கே கொடுக்க போகிறாரு நமக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கும் எனக்கும் அங்கே போஸ்ட்ஸ் இருக்குது. நான் இங்கே பாஸ்டாக இருக்கனால எனக்கு அங்கே பெரிய போஸ்ட் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்க முடியாது. என்னை விட இந்த உடன்படிக்கையில் நிலைத்திருக்கிற, இன்னும் வல்லமையாய் வாழ்கிற எந்த ஒரு கிறிஸ்தவ சகோதரியாக இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக பெரிய அளவில் தான் கிடைக்கும். நான் சூரியை பற்றி அடிக்கடி சொல்வேன். சூரிக்கு அவனுடைய தியாகத்துக்கு, எஸ்தருடைய தியாகத்துக்கு, அவங்க செய்து கொண்டிருக்கிற ஊழியத்துக்கு கண்டிப்பாக ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு போஸ்ட்டை தான் மேலே வச்சுருப்பார். அதை நம்ம பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடைய போகிறோம். ஏன்னா பிள்ளைங்க வாழ்க்கையே தியாகம் பண்ணி எல்லாத்தையும் அவங்க ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு மரணமோ ஜீவனோன்ற ஒரு ஊழியத்துக்கு போய் இத்தனை ஆண்டுகள் எத்தனையோ வியாதிகள் பலவீனங்கள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க. கண்டிப்பாக அவர்களுக்கென்று ஆண்டவர் கொடுக்குற சுதந்திரம் கண்டிப்பாக மகா பெரியதாக தான் இருக்கும். ஸோ அதனால்
நம்ம மனக்கண்களில் நான் எப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போக போகிறேன், எனக்கு எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை கர்த்தர் கொடுக்க போகிறார் என்பதை நாம் மனதிலே வைத்து அதற்கேற்றாற் போல இந்த உடன்படிக்கையிலே நிலைத்திருந்து அவரை நேசித்து வைராக்கியமாக ஒரு ஜீவ பலியாய் வாழும்போது நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். இந்த செய்தியின் அடிப்படையிலே சகோதரர் முத்துபாஸ்கர் அவர்களை ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஜெபம் செய்வோம். சோஸ்திரம் சோஸ்திரம் அப்பா, மகா இரக்கம் நிறைந்த எங்கள் தகப்பனே அப்பா, ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இந்த பெரிய வியாழன் கட்டளை வியாழன் அப்பா உம்முடைய சீசர்களோடு நீங்கள் ஆண்டவரே இந்த பஸ்காவை புசிக்க ஆசையாக இருந்தேன், புசித்தேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே எந்த வகையிலும் நாங்கள் உயர்ந்தவர்கள் அல்ல என்பதை நாங்கள் நினைத்து ஆண்டவரே நீரே எங்களுக்காக வந்து ஆண்டவரே நீர் எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை எல்லாம் மன்னிக்கிறீர் என்பதை நாங்கள் நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. சோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் செய்த கட்டளைகளுக்கு நாங்கள் உடன்படுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அதற்கு நாங்கள் எங்களுடைய கையெழுத்தாய் அல்ல தகப்பனே, எங்களுடைய இரத்தத்தால் நாங்கள் சாட்சியாய் உமக்கு நிற்போம் தகப்பனே. சோத்திரம் அப்பா. வந்தவர்கள் ஆண்டவரே எல்லோரும் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த ராபோஜனத்தில் பங்கு பெறக்கூடியவர்கள் அனைவருக்கும் ஆண்டவரே நீங்கள் உங்கள் தீர்ப்பின்படி நல்ல சுகம் பலன் ஆயுசு நாட்களை கொடுங்கப்பா. நீர் சகலத்தை நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற தேவன், இந்த நாளிலும் சகலம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்க கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இப்பொழுதும் இந்த திருப்பந்தியிலே கலந்து கொள்ளுகிறவர்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக கேட்கிறேன். நம்முடைய இருதயங்களை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். இந்த கேட்ட சத்தியத்தின்படி நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். அதை நினைவு கூறுவோம். நாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு திருவிழம் பற்றினபடியால் அந்த நாளை நாம் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூர்ந்து அந்த இரவு நேரத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு அவர் பந்தியிருந்து அந்த கடைசி ராபோஜனத்தில் அவர் பங்கு கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாமும் இதில் ஈடுபட்டு பங்கு கொண்டு அந்த கல்யாணத்திலே அந்த மத்திய ஆகாயத்திலே நடைபெறுகிற அந்த கல்யாணத்திலே கூட மணவாட்டின் கல்யாணத்தில் விருந்திலே நாம் பங்கு கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார் என்ற நிச்சயத்தோடு கூட அந்த உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தோடு கூட நாம் இதிலே பங்கு கொள்வோம். இதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எழுந்து நிற்கும்படியாக கேட்கிறேன். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர் சீஷர்களுக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. இதில் நீங்கள் பங்கு கொள்ளும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று சொல்லி அவர் திருவுளம் பற்றினார். அந்தபடி அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு கிறிஸ்து பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து, இதோ இது பாவ மன்னிப்புக்கென்று நான் புதிய உடன்படிக்கையின் அடையாளமாய் சிந்துகிற என்னுடைய பரிசுத்த இரத்தமாய் இருக்கிறது. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிட்டு கொடுத்த அவருடைய பரிசுத்த மாம்சமும் ஊற்றி கொடுத்த அவருடைய பரிசுத்த திரு இரத்தமுமாய் இருக்கிறது. இது அவருடைய அநாதி அன்பின் அடையாளமாய் இருக்கிறது. வாருங்கள், சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜீவபலியாய் வாழ்ந்து அவருடைய இருதயத்தை பிரியப்படுத்துங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் சுகவீனங்களை சுகமாய் மாற்றுவாராக, பலவீனங்களை பலப்படுத்துவாராக, ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவாராக. ஆமேன்.
ஆயத்தமாக இருக்கிறவர்கள் முன்பாக மறுபடியாக கேட்கிறோம். மோஸ்ட்லி சகோதரிகள் இருப்பதனாலே நீங்கள் சகோதரர்கள் அதே நேரத்தில் இந்த பக்கம் சகோதரிகள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் வாய் சொந்த ரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவ அப்பமல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ, பாவமனம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமார நாம் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா. தேவ அன்பை பாரு, கிறிஸ்துவின் சீஷர் குறை தீரு, பாவக்கேட்டை கூறு, ராபோஜன பந்திதனில் சேரு. சாவுக்குரியமா பாவமுள்ள லோகம் தன்னில் மனம் வைத்து அந்நியனாகாதே கர்த்தரின் பந்தியில் வா. அன்பின் விருந்தாமே கர்த்தர் ஐக்கிய பந்தியாமே, துன்பம் துயர் போமே இருதயம் சுத்தத்திடனாமே. இன்பம் மிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதம் இல்லாதி போதேவா கர்த்தரின் பந்தியில் வா. என்றும் மாறாதது இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த ராபோஜனத்திலே நாம் பங்கு கொள்ளத்தக்கதான கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். சுத்திகரிக்கப்பட்ட மனதோடு கூட அவருக்கு இன்னும் நான் சாட்சியாய் வாழ்வேன் என்ற எண்ணத்தோடு கூட எப்பொழுதுமே நம்முடைய இருதயம் உடைந்து நொறுங்கி அவரோடு நெருங்கி இருக்கும் ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்யும்படியாக நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம். இந்த நேரத்திற்காக உம்முடைய தியாகத்திற்காக நன்றி அப்பா. நீர் எவ்வளவு பாடுகளை பட்டீரப்பா இந்த இரவு நேரத்தில். தகப்பனே தூக்கம் இல்லாமல் தகப்பனே உண்மை தகப்பனே நீர் கஷ்டப்பட்டிருக்கிறீர், எவ்வளவு வேதனையை அனுபவித்து கொண்டிருந்தீரப்பா. இரவு முழுவதும் உண்மை துன்பப்படுத்தினார்களப்பா. காயங்கள், அடிகள், இப்படிப்பட்ட காரியங்கள் அது மாத்திரமல்ல, பேதுருவை மறுதளித்ததும் கூட உமக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும். யூதாஸ் காட்டி கொடுத்தது உமக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும். அந்த கெத்செமனே பூங்காவிலே தகப்பனே உம்மை வந்து முத்தத்திலே காட்டி கொடுத்த பொழுது அது எவ்வளவு வேதனையாக மனபாரத்தை அது கொடுத்திருக்கும் அப்பா. நீ தனிமையாக இருந்தீர், ஆனால் தேவதூதன் வந்து உம்மை தேற்றினாரப்பா. உமக்கு நன்றி. உம்முடைய அன்புக்காக நாங்கள் தியாகத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரங்களை நாங்கள் எப்பொழுதும் ஏறெடுத்து கொண்டிருக்கோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அன்பின் பரமபிதாவே, ஆமேன். இப்பொழுதும் இந்த ராபோஜனத்திற்கு பின்பு நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டபடி அவர் ஸ்தோத்திர பாடலை பாடின பின்பு அவர் புறப்பட்டு போனதை நாம் பார்க்கிறோம். அவர் ஜெபித்தார். அந்த நேரத்தில் தூதன் அவரை திடப்படுத்தி அந்த ஜெபத்தின் பலத்தினாலே தொடர்ந்து வருகிற அந்த கஷ்டங்களை அவர் மேற்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெற்றி சிறந்த தேவனாய் அவர் காணப்பட்டார். ஒருவேளை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி அவர் ஜெபித்திருந்த பொழுது
அவருக்கு ஒரு விடுதலை கிடைத்திருந்தால் நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்காது, அவருக்கு வெற்றியும் இருந்திருக்காது. இன்றைக்கு அவர் பிதாவினுடைய வலது பாரசத்திலே அவர் வீற்றிருந்து நியாயாதிபதியாக அவர் வந்திருக்கவும் முடியாது. ஆனால் அவர் அதற்கு பிதாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுத்து அந்த ஜெபத்தினாலே தன்னை பலப்படுத்தி கொண்டு அந்த வருகிற போராட்டத்தை அவர் சந்தித்து அதில் அவர் ஜெயம் பெற்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த கடினமான பாதை, அந்த குகை வழியாக அவர் கடந்து சென்று அந்த வெளிச்சத்தை அவர் கண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக மத்தேயு 26:36 முதல் 50 இந்த பகுதியை சகோதரர் முத்து பாஸ்கர் அவர்கள் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். மத்தேயு 26:36 முதல் 50 இந்த கருத்துக்களை நம்முடைய மனதிலே கொண்டு இந்த இரவிலே மிகுந்த கவனத்தோடு கூட நாம் இருக்கலாம். நாளைக்கு நாம் அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட போவதையும் அந்த 7 வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த இரவிலே வருகிற எல்லா சோதனைகளுக்கு விலக்கி நம்மை காத்துக்கொண்டு இதே தியானத்தோடு கூட இந்த இடத்தை விட்டு நாம் போகலாம். அவரை இன்னும் நான் நேசிப்பேன் என்ற தீர்மானத்தோடு கூட நாம் போவோம். மத்தேயு 26:36 முதல் 50. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது எழுந்து நிற்கக்கூடியவர்கள் எழுந்து நிற்கும்படியாக கேட்கிறேன். வாசிக்கும்படியான வேத பகுதி மத்தேயு 26வது அதிகாரம் 36 முதல் 50 வரை. அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்சமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினாலொழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆகக் கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீசர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிற வேளை வந்தது, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்டி வந்து இயேசுவின் மேல் கைபோட்டு அவரை பிடித்தார்கள் என்பதே. நீங்கள் தொடர்ந்து வீட்டிற்கு போய் மற்ற பகுதிகளையும் நீங்கள் படிக்கலாம். இந்த இரவிலே நீங்கள் படிக்கணும். இந்த நேரத்தில் கூட ஒரு அற்புதம் 51வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் என்று அவர் சொல்லி ஒரு அற்புதத்தை அங்கே அவர் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பட்டயத்தை எடுப்பவர்கள் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். ஆகவே இதை ஞாபகத்திலே நாம் வைத்துக்கொள்வோம். முற்றிலுமாய் ஒரு சமாதானத்தோடு வாழ்வதற்கும் சந்தோஷத்தோடு வாழ்வதற்கும் ஒரு மனப்பாட்டின் ஆவியோடு கூட நாம் வாழ்வதற்கும் கர்த்தர் இந்த நேரத்திலே நமக்கு உதவி செய்வாராக. நாம் கண்களை மூடி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். தொடர்ந்து தேவனே, இந்த
தியானத்தோடு கூட நான் இருக்க எனக்கு இந்த மீதியான நேரத்தில் எனக்கு நீர் உதவி செய்யுமப்பா என்று சொல்லி நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். அப்படியே நாம் நாளைக்கு இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ளத்தக்கதாக விசேஷமாக நாளை ஆராதனைகளுக்காக நாம் ஜெபிப்போம். அந்த ஆராதனையில் பேசுகிறவர்கள், வர்ஷிப் நடத்துகிறவங்க எல்லாரையும் தேவன் ஒரு அபிஷேகத்தினாலே அவர்களை நிரப்ப வேண்டும். யார் பேசுவது நன்றாக இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக அல்ல, கேட்பதற்காக அல்ல, தேவன் என்னோடு கூட என்ன பேசுகிறார் என்பதை அவர்களை வல்லமையாய் தேவன் எடுத்து உபயோகப்படுத்தும்படியாக இந்த நேரத்தில் அதற்காக நாம் எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிப்போம். தேவனே உம்முடைய கிருபை இருக்கட்டும். நாளை தினத்தின் ஆராதனைகளை ஆசீர்வதித்து மிக சிறப்பாய் அந்த ஆராதனைகள் நடைபெறத்தக்கதாய், நாம மகிமைக்க அது நடைபெறத்தக்கதாய், ஆன்லைன் மூலமாக பார்க்கிறவர்களும் கூட உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அநேக அற்புதங்களும் அது நடக்கத்தக்கதாய் தகப்பனே நீர் கிருபையாய் நீர் உதவி செய்தலும் அப்பா. நீர் அற்புதத்தின் தேவனாக நீர் காணப்படுகிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யூதாசை சிநேகிதனே என்று சொல்லி அழைத்தீரப்பா. அப்படிப்பட்ட ஒரு கிருபை தகப்பனே, அப்படியே நாங்கள் இருக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்தலும். இல்லாவிட்டால் இந்த நெந்திர நாட்கள் ஆசரித்த ஒரு பயனும் இல்லை தகப்பனே. அந்த பயனுள்ள நாட்களாக இது இருந்ததற்காக ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் இணைந்து இந்த பாரீர் கெத்செமனே என்ற அந்த ஒரே கவியை நாம் பாடி நாம் அந்த ஜெப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த பாடலை பாடும் பொழுது நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி அவருடைய கருத்திலே ஒப்பு கொடுப்போம். தேவனே, ஜெபத்திலே நான் ஜெயம் பெற உதவி செய்தலும், சோதனைகளை மேற்கொள்ள உதவி செய்தலும், வெற்றி சிறந்தவர்களாய் நான் வாழத்தக்கதாய் உதவி செய்யும் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து இந்த பாடலை சத்தம் தோனித்திடுதே. ஆவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே.
கடைசியாக சகோதரி தீபா முடிவு ஜெபத்தை செய்யும்படியாக கேட்கிறேன். அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான புனிதமான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைய தினத்திலும் நாங்கள் உம்முடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த அந்த பெரிய காரியங்களை, தியாகமான காரியங்களை, ஆண்டவரே, வேதனையோடு கண்ணீரோடு செய்த தியாகங்களை ஆண்டவரே நினைவு கூற கிருபை பாராட்டி நீர் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மோடும் நாங்கள் வைத்து கொண்ட அந்த உடன்படிக்கை, நீர் எங்களோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையிலே நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உண்மையோடு நிலைத்திருக்க எங்களுக்கு அந்த கிருபைகளை தாங்க இயேசப்பா. ஆண்டவரே, நீர் பாடுபட்டதைப் போல உம்முடைய பாடுகளில் எங்களுக்கும் ஒரு பங்கை தாங்க ஆண்டவரே. எங்களை எப்பொழுதும் உம்முடைய அன்பிலே வைத்துக்கொள்ளும். எங்களை ஆண்டவரே நீர் உபயோகப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய ராஜ்ய மகிமைக்காக எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்னும் ஒரு ஜெப குறிப்புக்காக கமல் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். நாளைய தினத்தில் செய்தியை பகிர்ந்து கொள்கிறவர்களே ஆண்டவர் வல்லமையினால் இடைக்கட்டவும், அவர்கள் மூலமாக பேசப்படுகிற வார்த்தைகள் நம்முடைய ஆத்மாவை ஆழமாய் தொடத்தக்கதாக கருத்துள்ள ஒரு ஆராதனையாக நாளைய ஆராதனை இருக்கும்படியாக கமலை ஜெபிக்கும்படி கேட்கிறேன். அன்புள்ள இயேசு சுவாமி தகப்பனே, அப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் வாக்கு மாறாத தேவனாக இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாளை தினத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. அந்த புனித வெள்ளியை அப்பா நாங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. அப்பா, நீர் எங்களை இம்மட்டும் வழி நடத்தினீர். நாளைய தினத்திலும் கூட ராஜா பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு பகுதிகளையும் என் தேவன் அப்பா நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, பேச போகிற அந்த 7 வார்த்தைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நீர் ஆண்டவரே இந்த சிலுவையிலே அப்பா பேசின 7 வார்த்தைகளை குறித்து ஆண்டவரே பேச போகிற ஒவ்வொருவரையும் உடைய காயம் பட்ட கருத்துக்குள்ளாக தாழ்த்தி தருகிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே யார் யாரெல்லாம் இந்த வார்த்தைக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்கள ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. நாளைக்கு நீர் அவர்களை மறைத்து நீர் எங்களோடு பேச போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த தடையில்லாதபடி அப்பா தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் கூட இருந்து நீர் பிரசன்னராக இருந்து நடத்த வேண்டுமா இந்த வேலையில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ராஜா. கருத்தோடும் உண்மையோடும் அப்பா உடைய வார்த்தைகளை நாங்கள் நாளை தினத்தில் தியானிக்க நீர் கிருபை செய்யுங்க ராஜா. உடைய பாடு மரணங்களை குறித்து நாங்கள் தியானிக்க போகிற ராஜா. அப்பா, அதை ஆண்டவரை நாங்கள் உள்வாங்கி கொண்டு ஆண்டவரை அதன்படி நாங்கள் நடக்க அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா இந்த வேலையில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நாளை தினத்தை உடைய கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். தொடர்ந்து பயனெடுத்துங்க, ஆசீர்வதிங்க. சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஏற்று அங்கீகரித்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தின் மூலம் எங்கள் ஜெபம் கிளம்பி எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம், இணைந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணை பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடு, தூரத்திற்கிற நம்முடைய அருமையான பெற்றோர், கூட பிறந்தவர்கள், பிள்ளைகள், மிஷனரி குடும்பம், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.